There is a ball thrown vertically upwards from the top of the tower. So ஒரு டவருக்கு மேலே நின்றுட்டு so here they are doing from the top of the tower. Okay, so with an height of h, so டவருடைய height hன்னு வச்சுப்போம் and reaches the ground in time t. அப்போது இவர் இங்கேருந்து போயிட்டு மேலே இங்கே வரதுக்கு டோட்டல் டைம் வந்து t1. ஓகே, ஸோ மோஷன் 1ல் எடுத்துக்கிற டைம் t1. அதே பொருளை இப்போ இட்ஸ் த்ரோன் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே இருந்துட்டு டேரெக்டாக நான் மேலே தூக்கி போடுறதுக்கு பதிலாக கீழே தூக்கி போடுறேன். ஓகே, தென்லி தட் வெலாசிட்டி டைரக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் பட் வித் தி சேம் ஸ்பீட். அப்போ இங்கே கொடுக்குற வெலாசிட்டி u அப்படின்னா அதே வெலாசிட்டி u தான், பட் ஹியர் அப்வர்ட் ப்ளஸ் v, டவுன்வர்ட் மைனஸ் v. தென் கீழே வரதுக்கு எடுத்துக்கிற டைம் t2. அப்போ இங்கேருந்து இங்கே எடுத்துக்கிற டைம் t2. அப்போ செகண்ட் கேஸில் t2. ஓகே, இப்போ கேள்வி என்னென்னா, இஃப் இட் இஸ் சிம்ப்ளி ட்ராப்டு ஃப்ரம் தி ரெஸ்ட். இப்போ தூக்கியே போடலப்பா, மூணாவதாக ஒரு கேஸு. நான் தூக்கியே போடல, ஜஸ்ட் ஐ எம் ட்ராப்பிங். தென் இங்கேருந்து மறுபடியும் கீழே வந்துக்கிறதுக்கு இட் இஸ் டேக்கிங் டைம் t3. தென் வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் t1, t2, t3? திஸ் இஸ் வாட் தே ஆர் ஆஸ்கிங். இப்போ மூணுத்துக்கும் 3 ஈக்குவேஷன் எழுதி மூணுத்துக்குமே கம்பேர் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இஃப் யூ டேக், ஓகே, ஸோ எப்படி இருந்தாலும் கீழே தான் வரப்போகிறாரு. டிஸ்பிளேஸ்மெண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷனாக எல்லாத்துலேயுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன் இஸ் டவுன்வர்ட், ஸோ மைனஸ் ஹெச். எல்லாத்துக்குமே ஆக்ஸலரேஷன் வில் பி ஈக்குவல் டு வாட், டவுன்வர்ட், ஸோ மைனஸ் ஜி. ஸோ இந்த கேஸில் மட்டும் என்னது, இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ப்ளஸ் யூ, இங்கே மைனஸ் யூ, இங்கே 0, u இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஒரே சேஞ்சு. அப்போ ஹியர் இஃப் யூ ரைட் தி ஈக்குவேஷன், வாட் ஐல் கெட், எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் half at ஸ்கொயர், எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு u t1 மைனஸ் half g t1 ஸ்கொயர். இதே ஈக்குவேஷன் இங்கே எழுதுறீங்கன்னா அதே மைனஸ் ஹெச், பட் இது டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ இது மைனஸ் யூ, இங்கே எடுத்துக்கிற டைம் t2 மைனஸ் half g t2 ஸ்கொயர். இங்கே எடுத்துட்டிங்கன்னா அதே தான் மைனஸ் ஹெச், பட் இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடுவார். அப்போ மைனஸ் half g t3 ஸ்கொயர். தேர் ஆஸ்கிங் திஸ் t3 இஸ் வாட், ரிலேஷன் அப்படி தான் இருக்குது. t3 கண்டுபிடிக்கிற மாதிரி தான் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. அப்போ ஹியர் h is nothing but gt3 square by 2. This is what it is. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can compare all those things. Okay, so first if you see இங்கே t1 இருக்கார், இங்கே ஸ்கொயர் இருக்கார், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக போயிடும். ஸோ இதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து just to save us, let me divide this entire thing by t1. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து அது நார்மல் லீனியர் ஈக்குவேஷனாக மாறும். இப்போ மைனஸ் ஹெச் பை t1 will be equal to u minus half g t1. So here also what you will get, minus h which is equal to minus u t2 all divide பண்ணிக்கலாம் இங்கே. So t2 you will get minus g t2 by 2. So now we have to find the relation between these two. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, just we can add this. இங்கே மைனஸ் u இருக்காரு, இங்கே ப்ளஸ் u இருக்காரு, ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணால் u எலிமினேட் ஆகிடும். ஸோ லெட் மீ ஆட் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் and second equation. So LHSல பார்த்தீங்க அப்படின்னா what I'll get, இங்கேயும் minus h, let me write it, minus h by t1 minus h by t2 will be equal to u minus u cancel ஆகிடுவார். அப்போ it will get cancelled. இப்போ minus gt1 by 2 minus gt2 by 2, this is what we will get. அப்போ இதில் மைனஸ் ஹெச்சை காமனாக, மைனஸ் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டா எல்லாமே ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஹெச்சை மட்டும் காமனாக எடுத்திங்கன்னா 1 by t1 ப்ளஸ் 1 by t2 will be equal to what. ஸோ இங்கே ஜியை காமனாக வெளியே எடுத்தோன்னா we will get g by 2 காமனாக வெளியே எடுத்தோன்னா we will get t1 plus t2. ஸோ this is what we have. ஓகே, ஸோ இதை வச்சு we have to solve. இப்போ இங்கே எனக்கு ஹெச்சோடைய வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஹெச்சை கண்டுபிடி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜி இருக்கும், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஜியும் கேன்சல் ஆகிடும். அப்போ t1 t2 t3 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ ஹியர் வாட் we can do, ஸோ ஹியர் இவர் ஃபஸ்ட்டு இதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். இந்த எல்சிஎம் எடுத்திங்கன்னா வாட் ஐல் கெட், t1 ப்ளஸ் t2 பை t1 t2. அப்போ ஐல் கெட் t1 ப்ளஸ் t2 பை t1 t2. அப்போ h will be equal to what, g by 2. இவர் அப்படியே இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ t1 ப்ளஸ் t2, அவர் அந்த பக்கம் கொண்டு வரணும், t1 t2 divided by t1 plus t2. அப்போ ஹியர் இஃப் யூ சி இட் கேன் பி கேன்சல்ட். அப்போ ஆக்சுவலாக ஹெச் என்னது, g by 2 இன்ட்டு t1 t2. அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஹெச் எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டிங்கன்னா
what I'll get? G T1 T2 divided by 2 S2, which is equal to G into T3 square by 2. Upper 2 we can cancel, G we can cancel. So T3 what we are getting? Root of T1 T2. So this is what we are getting. Our answer should be root of G1 G2, sorry, T1 T2. Okay, this is what it is.